வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கவிதை பேழை பகுதியில் உள்ள ஓ என் சமகால தோழர்களே. கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் இது. கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். 13/7/1953 இவர் பிறந்தார். ராமசாமி தேவர் அங்கம்மாள் இவரது பெற்றோர் ஆவர். இளநெஞ்சின் ஏக்கம் என்பது இவருடைய முதல் கவிதையாகும். வைகறை மேகங்கள் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு நூலாகும். கவியரசு, கவிப்பேரரசு போன்ற பட்டங்களை பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதின நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். கவிராஜன் கவிதை, தண்ணீர் தேசம், இதுவரை நான், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இன்னொரு தேசிய கீதம் ஆகிய நூல்களை படைத்தவர். இனி பாடலை பார்க்கலாம். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்கத் துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். பாடலின் பொருளினை அறிந்து கொள்வோம். கிளிக்கு தன்னுடைய இறக்கை இருக்கும் வரைக்கும் வானம் அதற்கு தூரமாக தெரியாது. முளைக்கும் விதைகள் முளைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் பூமி அதற்கு பாரமாக இருக்காது. பாய்ந்து வரக்கூடிய இளைய ஆறுகளே, பள்ளத்தை நிரப்ப வாருங்கள். அப்பொழுதுதான் காய்ந்து கிடக்கக்கூடிய வயல்கள் எங்கும் கதிர்களாக சுமந்து நிற்கும். அந்த வளத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கவிஞர் வைரமுத்து அழகுற எடுத்துரைக்கிறார் இப்பாடல் வரிகளில். அடுத்த பாடலை இனி பார்ப்போம். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பாடலின் பொருளினை இனி அறிந்து கொள்வோம். முன்னோர்கள் சொன்ன பழமொழிகளை முதுகில் மட்டும் சுமந்தால் போதாது. அந்த கருத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தினால் துன்பம் எதுவும் வாராது. பொறுமை, அடக்கம் ஆகிய பண்புகளை நாம் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். அதனை என்றும் கடக்கவே கூடாது. கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் என்பதை நீங்கள் மறக்காதீர்கள். அதன் பொறுமையும் அதன் அடக்கம்தான் அது பட்டுப்பூச்சியாய் வெற்றியை கொடுத்துள்ளது. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீ போன்றது. எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். திரி ஒளிக்கு உதவுகிறது. ஆனால் திரி அதனை மறந்தால் அதற்குத்தான் இழப்பு என்பதை அழகாக இப்பாடல் வரிகளில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். வாழ்க்கைக்கு அறிவு தரக்கூடிய, நல்லறிவு தரக்கூடிய, தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளாக இது உள்ளது. இனி அடுத்த பாடலை பார்க்கலாம். பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆடும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலந்தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இனி பாடலின் பொருளினை அறிந்து கொள்வோம். பழையது என்று நாம் ஒதுக்கும் எதுவும் பழையது அல்ல. இன்று மாறாமல் இருக்கும் பண்பும் அன்பும் கூட பழையவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான்
இனங்களும் மொழியும் தான் புதியவை என்பதை இளையவர் கூட்டம் உணர வேண்டும். அறிவியல் என்னும் வாகனத்தின் மீது ஆழக்கூடிய தமிழை நிறுத்தி வைக்க வேண்டும். கரிகாலன் பெருமையை அதனுள் புகுத்த வேண்டும். ஏவும் திசையில் விழக்கூடிய அம்பை போல இருக்கக்கூடிய நம்முடைய இனத்தை மாற்ற வேண்டும். எல்லா ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் வானத்தில் ஏற்ற வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் இப்பாடலில் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார். மாணவ செல்வங்களே, இந்த காணொளியை பயன்படுத்தி நன்கு பயிற்சி எடுத்து பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களை படித்து தேர்வு எழுதி பார்க்கவும். நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.